கடைசியாக நீங்க இத ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஹலாலான உணவு அந்த வீட்டுக்குள்ள வரணும். கணவன் தொழிலுக்கு போனா நீங்க சொல்லி அனுப்புங்க மனைவிமார்கள், மனைவி இதுல கண்காணிப்பாயிருங்க, பிள்ளைகளுடைய விஷயத்துல கண்காணிப்பாயிருங்க. அதனாலதான் இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது முக்தஸர் மின்ஹாஜுல் காசிதீன் என்ற நூலிலே சொல்கிறார்கள், முந்தைய சஹாபாக்கள் தாபிங்களுடைய மனைவிமார்கள் கணவன் தொழிலுக்கு போற நேரம் அவனோட கையை பிடிச்சி சொல்லுவாங்க, நாங்க பசியை பொறுத்துக் கொள்வோம், பசியன்னா நாங்க எப்படியா பொறுத்துக் கொள்வோம், ஆனா நரகத்திர வேதனையை பொறுத்துக் கொள்ள மாட்டோம். ஹராம கொண்டு தந்துடாதீங்க. நாங்க பசியை பொறுத்துக் கொள்வோம், அது உலகத்தோட போயிடும், ஆனா நரக நெருப்பை பொறுத்துக் கொள்ள மாட்டோம். எனவே ஹராத்தை கொண்டு தந்துடாது. ஹலால் எந்த வீட்டில் இருக்குமோ, மன் அகத மாலன் பிஹக்கிஹி, யார் ஒரு பொருளாதாரத்தை அதற்கு ஏற்றவாறு எடுக்கிறாரோ, ஹலாலான முறையில சந்திக்கிறாரோ, அதை சம்பாதிக்கிறாரோ, அல்லாஹ் நிச்சயமாக அதிலே பரக்க செய்வான். மன் அகத மாலன் பிஹக்கி யுபாரிக் லஹு ஃபீ, அதுல நிச்சயமாக பரக்கத் உண்டு. சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய செய்தி. யார் மன் அகத மாலன் பிகைரி ஹக்கி, யார் ஹராமான முறையிலே பொருளாதாரத்தை எடுக்கிறாரோ அதுல நிச்சயமாக பரக்கத் இல்லாமல் போய்விடும். கடைசியாக